குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம வேதியியல் வினைகளில் ஆக்சிஜன் ஏற்ற வினை ஒடுக்க வினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு, அடுத்தது சர்க்கரை. சர்க்கரையுடைய வேதியியல் பெயர் சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் ஒன்று எடுத்திருக்கேன், அளவு ஜாடி ஒன்று, பெரிய அளவு ஜாடி ஒன்று, ப்ளஸ்ஸு கண்ணாடி டம்ளர் ஒன்று. சரிங்களா? முதல்ல நம்ம என்ன சோதனைக்கு என்னென்ன தேவை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை ஒரு சிறிதளவு 50 ml தண்ணியில் சிறிதளவு போட்டு நம்ம கரைசலை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அதாவது சுக்ரோஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சர்க்கரையை 2 டேபிள் ஸ்பூன் ஒரு 50 ml தண்ணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் 100 ml தண்ணி எடுத்துட்டு அதில் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு பெல்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் ஹைட்ராக்சைடு வில்லைகளை ஒரு சிறு 5, 6 இல்லைன்னா 10 கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 கிராம் இதில் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு வில்லைகளை பெல்லட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே பெல்லட்ஸா இல்லை, இது துகள்களாக இருக்கு. ஸோ அதை நம்ம சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம தண்ணியில் போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, அது ஹீட் ஆகும். தண்ணி ஹீட் ஆகுது. ஸோ ஒரு பொருள் நம்ம தண்ணியில் போட்டு ஹீட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். சோடியம் ஹைட்ராக்சைடு எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, சோப்பு தயாரிக்கிறதுக்கு, வலி நிவாரணிகள் மருந்து தயாரிக்கிறது, அங்கெல்லாம் சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. ஸோ இதாக கூட நம்ம சுக்ரோஸ் கரைசல் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது நான் இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இதில் என்ன பண்ண போகிறேன், இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்ன ரியாக்ஷன் நடக்குன்னு சொல்லிட்டு நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு நல்லா இதில் தண்ணீர் டிசால்வ் ஆன பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கரை கரைசல் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ சர்க்கரை கரைசல் ஆட் பண்ணிட்டேன். எதனா சேஞ்சஸ் என்ன தெரியுதுங்களா? ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்ச சொல்லுங்க. எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல், அதாவது இதனுடைய வேதியியல் குறியீடு KMNO4 சொல்லுவோம். இதில் பொட்டாசியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, பிளஸ் ஆக்சிஜன் இருக்கு. சரிங்களா? MN மேங்கனீஸ். ஓகே. ஸோ இதில் இந்த 50 ml வாட்டரில் சிறிதளவு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் சுக்ரோஸ் கரைசலில் இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் நம்ம சிறிதாக நான் ஆட் பண்ண போகிறேன். என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. ஓகே. ஸோ கிரீன் கலர் வருதுங்களா? ஸோ கலர் சேஞ்ச் ஆகுது. கிரீன் கலர்லேருந்து ப்ரௌன் கலர் மாறுது, ப்ரௌன் கலர்லேருந்து ஆரஞ்சு நிறமாக மாறுது. ஸோ இந்த ஆரஞ்சு நிறத்துலேருந்து அப்புறம் பழுப்பு நிறமாக ப்ரௌன் கலராக மாறுது. ஸோ இது என்னால் நடக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், வேதியியல் பச்சுவந்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால இந்த வினை நடைபெறுது. சரிங்களா? ஸோ இது அன்றாட வாழ்வில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு ப்ளஸ் சர்க்கரை சுக்ரோஸ் கரைசல், ஸோ மூணுத்தையும் சேர்க்கும் போது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அயனி சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் வினை புரியும் போது ஒரு எலக்ட்ரானை ஸோ இந்த சோதனை நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் சர்க்கரை மூணு சேரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் சோடியம் ஹைட்ராக்சைடு வினை புரிந்து அது ஒரு ஒடுக்கம் அடைந்து, அதாவது எலக்ட்ரான்கள் இழக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதே சர்க்கரை கரைசல் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒடுக்கம் ஆக்சிஜனேற்றம் அடைந்து எலக்ட்ரானை இழக்கிறது, பெறுகிறது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா?
ஸோ இந்த வினை அதில் என்ன நடக்குது அப்படின்னா பொட்டாசியம் வந்து மேங்கனீஸ் அயனியாக மாறி பச்சை நிறமாக மாறுது. சரிங்களா? அடுத்து தொடர்ந்து இந்த வினை எதிர்வினை நடந்துகிட்டே இருக்கிறதுனால பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து மேங்கனீஸ் டை ஆக்சைடாக மாறி பழுப்பு நிறமாக மாறுது. சரி, இதே போல் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறதுனால ஃபைனலாக அது வந்து ஆரஞ்சு நிறமாக அது வந்து மாறிடுது. ஸோ இந்த வினைக்கு தான் நம்ம ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினைகள் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது அன்றாட வாழ்வியல் பயன்பாடுகள் சொல்லணும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பழங்களை வந்து கட் பண்ணி வைப்போம், ஆப்பிள் கட் பண்ணி வைப்போம், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வைப்போம், கத்திரிக்காய் கட் பண்ணி வைப்போம். இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதான் ஏன் தண்ணியில் போடுறாங்க தெரியுங்களா? ஸோ மற்ற காய்கள்லாம் அழைச்சிட்டு அப்படியே நம்ம தட்டில் வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் அப்படியே அழைச்சிட்டு கட் பண்ணி தட்டில் வச்சு என்ன நடக்கும்? அது மேலே ஒரு ப்ரௌன் கலராக மாறிடும். ஏன் ப்ரௌன் கலராக மாறுது அப்படின்னா காட்டில் இருக்கிற ஆக்சிஜனோட வினை புரியுது, ஆக்சிஜனேட்டர் முடிந்து அந்த கத்திரிக்காய் வந்து ப்ரௌன் கலராக மாறிடுது. அதே போல் ஆப்பிள். சரிங்களா? உணவுப் பொருட்கள்லாம் திறந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்க உணவுப் பொருள்லாம் ஏன் கூடி சீக்கிரத்தில் கெட்டு போகுது அப்படின்னா அந்த உணவுப் பொருள் போயிட்டு ஆக்சிஜன் வந்து பட்டு ஆக்சிஜனேட்டர் மடிந்து அந்த உணவுப் பொருள் சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடுது. சரிங்களா? இன்னும் பல்வேறு உதாரணங்கள் சொல்லலாம். ஒடுக்க வினைக்கு என்ன சொல்லலாம்? உலோகங்கள் வந்து பிரித்து எடுக்கிற இரும்புலேருந்து உலோகங்களை பிரித்து எடுக்கிறாங்க, தாதுக்கள்லேருந்து உலோகங்களை பிரித்து எடுக்கிறாங்க, அலுமினியம், துத்தநாகம், இது உலோகங்களை பிரித்து எடுக்கிறதுல வந்து இந்த ஒடுக்க வினை வந்து முக்கிய செயல்பாடாக முக்கிய ஒரு ஏஜென்ட்டாக பயன்படுது. சரிங்களா? அடுத்து ஆக்சிஜன் ஏற்றம் ஒடுக்க வினை என்றால் என்ன அப்படின்னா ஒரு வினையில வந்து ஆக்சிஜன் ஏற்றமும் ஒடுக்க வினையும் சேர்ந்து ஒன்னா செயல்படுது ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினை அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாம் எங்க செயல்படுது அப்படின்னா இப்போ கப்பலுக்குலாம் வந்து துருப்பிடிக்காம இருக்கு என்ன பண்றாங்க? பெயிண்ட் அடிக்கிறாங்க. அவங்க ஏன் பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு அது ஒரு முலாம் பூச போடுறாங்க. சில பொருட்கள் முலாம் பூச போடுறோம். முலாம் பூச போடும்போது முலாம் பூசப்படுற பொருள் வந்து நேர்மின் வாயாலும் இன்னொரு பொருள் எதிர்மினாக செயல்பட்டு அந்த பொருள் மேலே வந்து நல்லா படிய ஆரம்பிக்குது. சரி, அங்கே ஆக்சிஜன் ஒடுக்க ரெண்டுமே செயல்பட்டு அந்த பொருள் அரிக்காமல் வந்து தடுக்குது. ஸோ தேங்க்யூ.